இது சாகும் வரை உண்ணாவிரதம் கொடுங்க. கவர்னர் மாளிகை மாதிரி 600 ஏக்கர் வச்சுருக்காரு, அந்த மாதிரி பெரிய இடமா ஒதுக்குங்க. இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி கொண்டு போகணும். இந்தியா முழுமைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய வெகுஜன மக்கள் திரள் போராட்டம் நடந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா திருடன் மேலே உட்காந்துருக்கான். ராதாரவி பாஷையில் சொல்லப்போனால் அக்யூஸ்டு உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆள்றாங்க. நான் சொல்லலை, ராதாரவி சொன்னதை சொன்னேன். எனக்கு அந்த பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சாதாரணமாக அவங்க போக மாட்டாங்க, நாங்களும் சாதாரணமாக விட மாட்டோம். ஓட்டு இந்த தடவை எஸ்ஐஆர் அனுமதிச்சிருக்குன்னா எங்கள் எல்லா இதையும் அனுசரித்து தமிழ்நாடு அரசு சரியாக வழி நடத்தி செத்தவனோட தூக்கி போடும். உயிரோடு இருக்கிறவன் ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. நீ இந்த அட்ரஸில் இல்லை, அங்கே வந்தோம், இங்கே போன, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் 10 வருஷம் அந்த அட்ரஸ் இல்லாட்டி பக்கத்து தெருவில் வாழ்வோம், அங்கே போய் ஓட்டு போட்டு வருவோம். இதெல்லாம் தவறான சட்டங்கள். எந்த ஸ்டேட்லேயாவது போய் அந்த 13ஆம் நம்பர் இது பீகாரில் ஓட்டு செலுத்திய இது இருந்தால் இங்கே வந்து செலுத்துன்னு ஒரு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது. 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம், முளை மாறித்தனம், முடிச்சவைக்குத்தனம் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுறது. தமிழ்நாடு கலெக்டர்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் பீகாரிக்கோ அசாமிஸ்க்கோ ஒரு 100-200 பதிவு பண்ணவர்கள் தவிர ஓட்டுரிமை தமிழ்நாடு அரசின் உத்தரவின்றி தமிழக மக்களின் உத்தரவின்றி கொடுக்கக்கூடாது.